ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, வேதாரண்யத்தில் நீராடினால் முக்தி என்ற இந்த வாசகங்கள் தமிழ்நாட்டில் பிரபலமானவை. குறிப்பிட்ட ஊரில் பிறந்தால் முக்தி, நீராடினால் முக்தி என்று இதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் சாத்தியம்தானா, அல்லது இவை இந்த திருத்தலங்களின் மகிமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட வாசகங்களா? நம்பர் 1, முக்தின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இது ஜெயில். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மா, அந்தராத்மான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பீயிங். இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பீயிங் அது. ஸோ எப்போ கர்மா இருக்கோ அது வரைக்கும் இந்த உடம்புக்குள்ளே அந்த ஜோதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும். கர்மா கழிஞ்சிடுச்சுன்னா அற்றது பற்றெண்ணில் உற்றது வீடுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்பிரிட்டு தன்னை வெளியே எடுத்துக்கும், உடம்பை விட்டுட்டு வெளியே எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். ஸோ உலகத்தில் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னால் நீங்கள் மோட்சத்துக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன? வாழ்கிற காலத்திலேயே இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தனியாக பிரிச்சிடுறது. அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கண்டினியூ இன் த சேம் பாடி ஆர் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு எனி அதர் பாடி ஆல்சோ. யூ ஆர் த ஆப்ஷன்ஸ். இப்போ மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமனுங்கிற பையன், அவனுக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேள்வி கேட்டு நேராக அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. திருவண்ணாமலையில் அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் தான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ திருவண்ணாமலையை தேடி வர்றான், பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் உட்காந்துடுறான். அவன் உடம்புல குழவி கடிச்சது முள்ளு குத்தந்தெல்லாம் கூட தெரியாமல் அப்படியே உட்காந்துன்னு இருக்கான். அந்த 48 நாள் ஆன உடனே அவனை போலவே லிபரேட்டடாக இருக்கிற ஒரு மகான், அவர் பேர் சேஷாதிரி சுவாமிகள், அவர் ஒரு அரிக்கன் லைட்டை தூக்கின்னு போய் இருட்டில் உட்காந்துருக்கிற அவனை அப்படியே குண்டு கட்ட தூக்கின்னு உடம்புல குழவி கடிச்ச முள்ளெல்லாம் வைத்தியம் பண்ணி, அதுக்கு முன்னால் வெங்கட்ராமனாக இருந்த பையனுக்கு இவன் தான் பாலரமணர் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ இது எல்லாருக்குமே இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் அது மோட்சம். டெத்துன்றது என்ன? இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் டெத் விச் யூ ஆர் சீயிங் ஆன் த ரோட்ஸ். அது எல்லாருக்கும் தான் நடக்குது. ஈவன் தேளு பல்லி பாம்பெல்லாம் கூட செத்துது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆத்மா என்பது தன்னை அந்த சரீரம் என்ற ஜெயிலிருந்து விடுவித்து கொள்ளக்கூடிய வைபவம். தட்ஸ் கால்ட் லிபரேஷன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போனாக்கா இதுக்குள்ளே இருந்த ஆத்மாவும் போயிடுது, ஆனால் திருப்பியும் வேறு உடம்புக்குள்ளே வந்துடுது. நீ ஒரு வீட்டை வெக்கேட் பண்ணால் இன்னொரு வீட்டுக்கு போகாது, நடுரோட்லேயே உட்காந்து இருப்ப. ஸோ யூ கெட் இன் டு அனதர் ஹவுஸ் மாதிரி அனதர் பாடியை தேர்ந்தெடுத்துக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால் அது உன்னை லிபரேட் பண்ணாது. மற்றபடி இந்த காசியில் பிறக்கிறது, அங்கே பிறக்கிறது, இங்கே பிறக்கிறது, இதை பண்ணா அது பண்ணான்றதெல்லாம் அந்த ஸ்தலங்களுக்கு ஒரு மகிமை காட்டுறதுக்காக சொல்கிறது. நிறைய ஊரில் சொல்லுவாங்க, இந்த ஊரில் இருக்கிற சாமி காசியில் இருக்கிற சாமியோட ஒரு குந்துமணி அளவு பவர்ஃபுல் அப்படின்வாங்க. ஏன்னா சும்மா சொல்கிறது தான் இதெல்லாம். அதாவது அந்த கோயில் நல்ல கோயில்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு மகிமை சேர்க்கணுங்கிற ஒரு பாவனையில் சொல்லுகிற விஷயங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த கோயிலுக்கு நீ போனால் கூட அந்த கோயிலில் ஒரு எலிவேட்டட் ஆத்மா தான் உட்காந்துட்டுருக்கு. நீ பார்க்குற எந்த கோயில்லையும் ஒரு லிபரேட்டட் சோல் உட்காந்துன்னு இருக்கு. ஸோ யாரெல்லாம் சிவ பூஜை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அந்த கோயிலில் உட்காந்து அவங்க அபிஷேகம் ஆராதனைலாம் வாங்கிக்கிட்டு நைவேத்தியெல்லாம் சாப்பிட்டுன்னு அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் அவங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலையும் நீ என்ன கேட்ப, இந்த கோயிலில் இருக்கிறதுனா சாமி அப்படின்னு பார்த்தா தெரியுது இல்லை இவங்க என்னன்ட்டு. ஏன் கேட்குறேன்னா வேறு தான். கபாலீஸ்வரர் வேறு, வேங்கீஸ்வரர் வேறு, லிங்கேஸ்வரர் வேறு, படம்பக்கநாதர் வேறு, ஏகாம்பரேஸ்வரர் வேறு, காலத்திநாதர் வேறு, ராமநாதீஸ்வரர் வேறு, காசி விஸ்வநாதர் வேறு, எல்லாம் வேறு வேறு ஆத்மாங்க. ஸோ யூ ஆல்சோ கேன் டூ சிவ பூஜா. உனக்கு லிபரேஷன் கிடச்சிதுன்னா உனக்கு கூட ஏதாவது ஒரு கோயிலில் போஸ்டிங் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு டவுட் தேவையில்லை. யூ வில் பிகம் ஒன் ஆன் பார் வித் காடுங்கிற மாதிரி ஆகிடும். இதுக்கு முன்னே கூட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியும்,
அப்போ நான் ஒரு நாள் வடநாட்டில் ஒரு மலை மேலே இருக்கிற பழைய காலத்து சிவன் கோயிலை போய் பார்க்குறேன். அங்கே இல்லை. அது கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு பழைய கால சிவன் கோயில் இருந்து எங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எப்படி இவங்க இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயரை பரிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுற போது கேட்பாங்க, அங்கே மாதிரி ஒரு போஸ்டிங் காலி ஆகுதுன்னு. இவர் சொல்கிறாரு, நான் வடநாட்டில் மலை மேலே சோறு இல்லாத உட்காந்துருக்கேன், என்ன அங்கே போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ இங்கே வந்து போஸ்ட் ஆகும், ட்ரான்ஸ்ஃபரபிள் எனர்ஜி. அதே மாதிரி ஒரு சாமியார் ஊராக சுற்றி நின்றார், பைராகி. அவர் பேர் கலவை சச்சிதானந்த சாமி. காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கலவை அவருடைய ஊர். அப்படி வரப்போது ஒரு நாள் டயர்டாகுதுன்னு இந்த செஞ்சிக்கோட்டை இல்லையா, தேசிங்கராஜா, அது அங்கே கீழே ஒரு கோயில் இருக்குது. அந்த செஞ்சிக்கோட்டை கீழே இருந்த கோயிலில் பூஜை கீஜெல்லாம் நின்று போச்சு. எப்பயோ துளுக்குனுங்கெல்லாம் வந்த பிறமே பூஜை நின்று போச்சு. இவர் போய் படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, நாங்கள் படுத்துக்கிறாரு. அப்போ அந்த பாழடைஞ்ச கோயிலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அவர்கிட்ட சொல்லுது, இங்கே சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கேன், உன் உடம்புக்குள்ளே நான் வந்துடுறேன், உனக்கு சில பவரெல்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எனக்கு நல்ல இடத்துல ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லி இவர் உடம்புக்குள்ள வந்து அதுக்கப்புறம் இவர் ஜனங்களுக்கெல்லாம் வாக்கு எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்படி வாக்கு எழுதி கொடுக்க ஜனங்கள்லாம் இதுக்கு முன்னே அந்த கோயிலில் தேசிகரந்த காலத்தில் பூஜை பண்ணவெல்லாம் உலகத்தில் எங்கேயாவது பிறந்திருப்பான். அவன் இவர்கிட்ட வந்து இவர் ஒரு அருள்வாக்கு சொல்லி நல்லது நடக்கும், அவன் பணம் கொடுப்பான். இப்படி வசூலான பணத்தில் இன்றைக்கி கலவையில் கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் கட்டியிருக்காரு. கமலக்கண்ணி அம்மன் கோயில் அதுக்கு பேர். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கும். இப்போ ரத்தினகிரியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜனங்கள்லாம் போய் கும்பிட்டு இருந்திருக்காங்க. திருத்தணியை விட இந்த கோயிலுக்கு ஒரு ஆடிக்கிருத்திக்கு நிறைய காவடி வந்துச்சான். அதனால் யாரோ அந்த கோயிலில் இருக்கிற சாமி விளங்காது போகணுங்கிற மாதிரி ஏதோ செய்வின மாதிரி செஞ்சிட்டாங்கன்ட்டு அது சீனிச்சு போச்சு. அப்போ ஒரு 8 அடிக்கு 8 அடி ஒரு சுண்ணாம்பு கோயிலாக தான் இருந்தது. இப்போ திருவல்லம் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறப்பால் வண்ணான். திருவள்ளத்தில் இருக்கிற கோயில்களே சிவந்து அது ஜனக மகரிஷியினுடைய இடம். அவர் உடம்புக்குள்ளே அந்த ஸ்பிரிட் வந்து அந்த கோயிலை எடுத்து கட்டிச்சு. அவரே மண்ணு சுமப்பார், அவரே கொளுத்து மேலே செய்வார், அந்த மாதிரிலாம் பெரிய ஆள் அவர். அவர் இந்த கோயிலுக்கு படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காரு ரத்தினகிரிக்கு. இப்போ அந்த ஊருக்காரங்களாம் நீங்கள் எங்கள் ஊர் கோயில் எடுத்து கட்டணும்னு. அவர் சொல்கிறது, இல்லை இந்த கன்சாமல்லியா இருக்கானே அவனும் அவன் பிள்ளையில ஒருத்தனும் இந்த கோயிலை எடுத்து கட்டணும்னு தலைவிதி இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி இந்த கன்சாமல்லியா வில்லேஜ் மணிகார் இருந்தார் இல்லையா, அவருடைய பையன்தான் வந்து இன்றைக்கி ரத்தினகிரியில் கோமணங்கட்டின்னு உட்காந்துருக்கிற பாலமுருகன் அடிமை சுவாமி. அவருடைய பூர்வாசிரம பேர் சச்சிதானந்த மல்லியார். வேறு ஈபியில் வேலூரில் வேலை செஞ்சுருந்தார். ஒரு நாள் அந்த மலை மேலே போயிட்டு ஐர கற்பூரங்காட்டுன்னு இருக்கிறார். ஐயர் இல்லைங்களே மொழியாரன்னொடனே அவனுக்கே கற்பூரம் இல்லாதவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் பூ அப்படின்னாரான். இப்போ முருகன் கையில் இருந்த வேலு இப்படி அசைஞ்ச மாதிரி ஆகி கச்சின்னு போய் அந்த சிலை மேலே ஊந்துறாரு. அந்த ஐயர் பயந்து போய் ஊருக்குள்ளே போகிறாரு. சச்சானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொல்கிறது. அவங்க திரும்பி வர்றபோது அவங்க அப்பா அம்மாலாம் வந்த வண்டி இருக்கு இல்லையா, அது கொடை சாஞ்சிடுது. மேலே வரபோது இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு பேண்ட்டு ஷர்ட்லாம் தூக்கி போட்டு முருகன் மாரி இருந்த ஒரு அழுக்கு துண்டை கோமணமாக கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா அம்மா வந்து உடனே ஏன்பா ஏதாவது சண்டையாக இருந்தால் வாப்பா வீட்டில் போய் பேசிட்டுக்கலாம்லாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கறி எடுத்து எதிரார், இனி இது இங்கே கிடைக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போது தூணு கடவுள் மேலே எப்போ காரி துப்பினாரோ அந்த டைம் வந்தாச்சு அவருடைய லைஃப்பில். எம்மை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான் தான் தேவாரம். ஒரு டைம் வரும் உங்கள் லைஃப்பில். அப்போ காட் வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் யூ. உங்களுடைய கர்மாவெல்லாம் கழிப்பார். அதுக்கு பின்னால் அவருக்கு கைங்கரியம் செய்கிற மாதிரியான ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். 3 ஸ்டேஜ் இருக்கவே இருக்குது இல்லை. அன்றைக்கி உட்காந்தவர் தான் யாராவது ஜனங்க போவாங்க, அவங்களுக்கு ஏதோ எழுதி கொடுப்பாரு. அவங்க இது நடந்தால் பால் விஷயம் செய், நடந்தால் 11 ரூபாய் காணிக்கை செலுத்துன்னு தான் எழுதியிருந்தார். அப்படி வந்த பணத்தில் இன்றைக்கி நல்ல கருங்கல் கோயிலெல்லாம் கட்டி சூப்பராக பண்ணிட்டாரு, தேர் பண்ணிட்டாரு, ஸ்கூல் நடத்துகிறாரு, ஆஸ்பத்திரி நடத்துகிறாரு. இந்த இடமே வரால் டெவலப்பாக இப்போ ஆறுமுக தெப்பக்குளம் கூட கட்டிட்டார். அப்போ கருவி தான். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நான். இந்த உலகத்தில் யாருமே கடவுள் கிடையாது. கடவுளுடைய கையில் இவங்கெல்லாம் ஒரு கருவி. அதனால் ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே தான் ஆன்மீகம் என்பது. இஃப் யூ ஹாவ் சம் பூர்வ புண்ணியம் யூ கேன் பி தட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ உன் பையனுக்கு மைக்ரோசாஃப்டில் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பில்கேட் கம்பெனியில் என் பையன் வேலை செய்கிறான் அப்படின்வீங்க.
டாட்டா கம்பெனியில் என் பையன் வேலை செய்கிறான்னு வைங்க இல்லையா, அப்போ ஒன்றுமில்லாத 1.5 ஆளுங்க கம்பெனியில் வேலை செஞ்சாவே உங்களுக்கு அவ்வளோ பெருமையாகுது. அப்போ இந்த கம்பெனி ஆஃப் காட் வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த கம்பெனி ஆஃப் காட் வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் தட் இஸ் யுவர் ப்ரௌடு ப்ரிவிலேஜ். ஸோ இஃப் யூ ஆர் டெஸ்டின், இஃப் யூ ஹவ் பண்டுரீத்தி நெஞ்சேசின கொலுவு வையான்னு தியாகராஜர், நற்கரிசி ஓடக்காரன்னு நல்ல புண்ணியம் யாருக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு முருகன் பிறவி பெருங்களில் கிடப்பதற்கு ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கோ கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்சவங்க தான் நீங்கள் பார்க்குற ராகவேந்திர சுவாமி, நீங்கள் பார்க்குற மாதுவாச்சாரியார், நீங்கள் பார்க்குற சிரடி சாய்பாபா, நீங்கள் பார்க்குற பரமாச்சாரியார், ராம் சரத்குமார் சாமி, எல்லாரும் அப்படி வந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் கடவுள்ன்றது ஒரு ஆள் கிடையாது. God is not a noun. God is a verb. Noun என்ன? A noun is a name of person, place, animal or thing. ஒரு இடம், ஒரு விலங்கு, ஒரு பொருள், ஒரு இதெல்லாம் சேர்ந்தால் அதுதான் வந்து நவுன்ன்றது. இப்போ கடவுள் இல்லாத இடம் எது? ஸோ இட்ஸ் நாட் எ பிளேஸ். கடவுள் எது இல்லை? பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். இப்போ எந்த பேரை வந்து கிடையாது, எந்த ஊரை வந்து இல்லை. அதனால் காட் இஸ் நெவர் எ நவுன். காட் இஸ் எ வெர்ப். வெர்புன்னா an ஆக்டிவிட்டி. இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவார் கடவுள்ன்றதுன்னா, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், உலகத்தை படைக்கிறது, நிலைபெறுத்தலும், நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஒரு சிலந்தி இருக்குது, அது வாயிலிருந்து எச்ச துப்பி ஒரு நெட் ஃபார்ம் பண்ணி இப்படியே ஸ்பைடர் நெட் பண்ணி இங்கேருந்து அங்கே ஓடுது, அங்கேருந்து இங்கே ஓடுது, கடைசியில் திருப்பியும் எல்லாத்தையும் மூழ்கிட்டு இன்னொரு ஃபார்மில் நெட் பண்ணும். அந்த மாதிரி இந்த கடவுள் இந்த சிலந்தி விளையாட்டு தான் விளையாடின்னு இருக்கிறான். இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த யாராக இருந்தாலையும் எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள். The sum total of all that is under creation is equal to the creator. Creator is equal to the creation. The sum total of the entire creation. அதனால் கடவுள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். நீங்கள் பார்க்குற ராமர் யார்? தசரதனுக்கு பிள்ளை இல்லை. ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் வந்து புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த பாயசத்தை கொடுத்து அந்த பிளெஸ்ஸிங்கில் பிறந்தவங்க ராமகிருஷ்ணனும் பரதசத்திருக்காங்க. நீங்கள் கும்பிடுற கிருஷ்ணர் யார்? ஜெயிலில் கம்சனால் போடப்பட்டு தேவிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த குழந்தை ஓவர் நைட் ஒருச்சி மகனாய் பிறந்து அந்த யமுனையில் தூக்கின்னு வரப்பட்டு யசோதை கிட்ட வளர்ந்து அதுக்கப்புறம் இல்லையா பிறந்தது வளர்ந்தது வேறு வேறு தாய்மார்கிட்ட வந்தார். அதுதான் கிருஷ்ணன் சொல்றது. அவர் பிறந்தார், உலகத்தில் மனுஷனாக தான் பிறந்தார். புத்தர் யார்? கபிலவாசலில் நேபாள நாட்டில் வந்து சுத்தோதனனுக்கும் மாயாவதிக்கும் பிறந்தவர். ராகவேந்திர சுவாமி யார்? இங்கே தான் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் ஒரு சரஸ்வத் பிராமன் கம்யூனிட்டியில் பிறந்தவர். ஓகே, கும்பகோணத்தில் வேத பாடசாலையில் படித்து அந்த மடாதிபதி இவரை மடாதிபதியாக மாற்றினார். சிரடி சாய்பாபா யார்? ஹைதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம்னால் வந்து வளர்க்கப்பட்டு சிரடியில் வந்து தன்னுடைய குருவாகிய வெங்கூசா இல்லையா அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கி ஆனவர். நீங்கள் சிரடி பாபா இன்றைக்கி யாரை கும்பிட்றீங்களோ அவர் யார்? அதுக்கு முன்னால் கபீர்தாசர். அதுக்கு முன்பிறவியில் கபீர்தாசராக இருந்து ராம உபாசனை பண்ணி அந்த புண்ணிய பலத்தினால இந்த கண்டெம்பரரி டைமில் அவர் கபீர்தாசராக வந்தார். சரி, கபீர்தாசர் என்ன இது சிரடி பாபானார். கபீர்தாசர் என்னானார்னா திருவண்ணாமலையில் விசிறி சாமியாரில் அவர் தான் கபீர்தாஸ். கபீர்தாசராக இருந்த போஸ்ட்டுக்கு விசிறி சாமியார் வந்தார். இப்படி எல்லாமே நதி மூலம் ரிஷி மூலம் எதுவுமே உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கடவுள் என்பது ஒன்று தான். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீ எந்த பேரில் கூப்பிட்டாலும் சரி, ஓராயிரம் பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான் ஒரு நாமும் ஒரு ஊரும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. அதனால் அவனுக்கு ஊர் இல்லை, பேர் இல்லை, வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை, எதுவும் இல்லை. சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கம் வருது. அந்த சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் கூட கடவுள் காரணம் இல்லை. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ யுவர் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் ஆர் யுவர் ஓன் கிரியேஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. உங்களுக்குள்ளோ அதே கடவுளுடைய ஒரு கடலில் இருக்கிற அலை மாதிரி நீங்களும் கடலில் இருக்க ஒரு அலை தான். இந்த அலைங்கள்லாம் சேர்ந்தால் தான் அது கடவுள். அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மை இருக்குது. கடவுள் தன்மை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் காட், அது உங்ககிட்ட இருக்குது. எவ்ரி டைம் யூ டூ சம் குட், இட் இஸ் அப்ரிஷியேட்டிங் யூ. எவ்ரி டைம் யூ ஹார்ம் சம் ஒன்,
it is warning you, don't do that. So you accept that voice of God and do certain mischiefs. அதனுடைய உப்பு தின்னா தண்ணி குடி சாகணும். உங்களுடைய செயல்களுடைய விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ யாரோ வந்து தியார் ஜெயிலையும் புழல் ஜெயிலையும் உட்காந்துருக்கான். ஏன் உட்காந்துருக்கான்? அவன் மேலே ஏதோ ஃபால்ட் இருக்குது. நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்க, அதனால தான் வந்து தோசை தானே சாப்பிட்டீங்க, தோசை சாப்பிட்டுட்டு பாட்டெல்லாம் கேட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. த சேம் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் ஃபார் தம், பட் த டிசோபேட் த லா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் கடவுள் என்பது உனக்குள்ளேயும் உனக்கு வெளியேவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உள் எல்லாவற்றையும் கடந்து உள் இருக்கக்கூடிய விஷயம். தி இன்னர் பர்சன்ஸ் இஸ் காட். ஸோ இட் வாண்ட்ஸ் யூ ஆல்வேஸ் இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு. கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார். அந்த அறிவு ஒன்று கைட் பண்ணுது, இதை பண்ணாதேன்ட்டு. நெருப்பு இருக்குது, நெருப்பில் நீ கை வைக்க போனியானாக்கா சொல்லுவாங்க எல்லாரும், ஐயோ அது நெருப்பியா கை வைக்காதேன்னு சொல்லி. அதையும் மீறி நீ கை வச்சா சுட்டுக்கோ, அப்புறம் 4 நாளைக்கு மறுநாள் போட்டும் சுற்றின்னு. ஸோ யூ ஆர் தி ரூட் காஸ் ஃபார் ஆல் யுவர் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். காட் நெவர் இன்டர்ஃபியர்ஸ். எப்பயுமே கடவுள் யாருடைய கர்மாலையும் தலையிடுறதில்லை. அந்த கர்மா தியரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, தேர் ஆர் 9 planets. They have been assigned the duty to control your system in a particular monitor. அதான் மானிட்டர் பண்ணுறது உங்கள் லைஃப்பை. இப்போ நீ இந்த உலகத்தில் பிறக்கிற போது, தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்ற போது, சைனீஸ் தியரி என்னென்னா தாயுடைய கர்ப்பத்தில் 10 மாதத்துக்கு முன்னாடியே ஆத்மா வந்துடுதுன்னு. அதை விட இந்த குழந்தை ஒரு உருவம் ஆகிட்டு வெளியே வருது இல்லையா, அப்போ கணக்கு எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியே வரபோது நமக்கு 9 ஓட்டை இருக்குது. இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 1, கீழே 2. இந்த 9 ஓட்டை வழியாக 9 கிரகங்கள் நம்மளை கனெக்ட் பண்ணிக்குது. நீ வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் வாங்கின, போயிட்டு பிஎஸ்என்எல் ஏதோ ஒரு கனெக்ஷன் வாங்கின உடனே அந்த கம்பெனியோட கனெக்ஷன் உன் ஃபோனில் வருது. அந்த மாதிரி இந்த 9 ஓட்டை வழியாக 9 கிரகங்கள் வர்ற போது உன்னுடைய கனெக்ஷன் 9 பிளானட் கிட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ உன்னுடைய பூர்வ வாசனைகளை வைத்து கொண்டு there is a package which is allotted to you. இந்த டைமில் இதெல்லாம் உன் லைஃப் நடக்குங்க. கேலண்டர் ஆஃப் events, a program for your life. அதனுடைய போக்கில் சம்டைம்ஸ் குட், சம்டைம்ஸ் பேட், சம்டைம்ஸ் பிட்டர், சம்டைம்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் வந்தே தீரும். அண்ட் பை யுவர் ப்ரேயர் பவர் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் குட் லக், டிக்ரீஸ் யுவர் பேட் லக். பட் இல்லாமல் போகாது. ஒரு பாம்பு கட்சி சாகணும் பரீட்சித்து மகாராஜன்னு இருக்குவி, அந்த பாம்பு கட்சி தான் சாவான். ஆனால் சுகபிரம ரிஷி அவனுக்கு பாகவதத்தை கிருஷ்ணனுடைய வரலாற்றுலாம் சொல்லி அவனுடைய ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு வெறும் உடம்பு தான் உட்காந்துருக்கான். அந்த ஒரு பாம்பு புஸ்குன்னு வந்து கடிச்சிட்டு போயிடும். இவ்வளோ தான் வாழ்க்கையில் முடியும். நீ கடவுளை நம்புகிற போது எல்லாத்த விட மேலான விஷயம் என்ன? லிபரேட் பண்ணிக்கிறது தான். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த உலகத்தில் நீ வந்து போயினே எவ்வளோ வருஷத்துக்கு தான் இருப்ப. இட்ஸ் லைக் எ பரமபத விளையாட்டு, ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். சம்டைம்ஸ் ஏணி, சம்டைம்ஸ் பாம்பு ஆகி ஏறி இறங்கி செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தேன் நான் நினைத்தேன். எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவேன். ஸோ யூ ஹேவ் டு வைண்ட் அப் த ஜெர்னி. அதுக்கு வேறு ஷார்ட்கட்டாலாம் இல்லை. ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போயிட்டு கழுவிக்கணும், தும்மல் வந்தால் தும்மிடணும். அந்த மாதிரி கஷ்டம் இல்லை கர்மான்றது நீ அனுபவிக்க வேண்டிய விஷயம். டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல். வாந்தியை கண்ட்ரோல் பண்ணால் என்ன, அதனால உனக்கு லாபம்? யுவர் ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் தி சிஸ்டம் இல்லையா? அதனால் எவ்ரி கர்மா யூ ஹேவ் டு அண்டர்கோ. அண்ட் கர்மா இஸ் நாட் எ பேட் திங். கர்மா இஸ் நாட் எ பேட் வேர்ட். நீதர் எ பேட் வேர்ட் நாட் எ பேட் திங். இட்ஸ் வாட் யூ சோட். நீங்கள் ஒரு மணல் கொட்டுறீங்க, அது மேலே ஒரு பானையெல்லாம் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் 4 தனியாக போடுறீங்க. நாளைக்கு காலையில் அதை சுற்றி தனியாக முளைக்குதா இல்லையா? பானையை சுற்றி. இட்ஸ் வாட் யூ ஹவ் சோட். வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. அது நீ போட்டது தான். கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யாரும் உனக்கு அதெல்லாம் கம்பல் பண்ணி கொடுக்கறதும் இல்லை. ஸோ அண்டர்கோ, பி எ விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ. பட் இன் தி பிளான் ஆஃப் காட் நத்திங் கேன் எவர் கோ ராங். நீ நினச்சிட்டு இருக்க ஏதோ நான் உன் கஷ்டத்தை நீ தான் சுமக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் என்ன சொல்கிறது, சைக்கிள். ஸோ எது நடக்கணுமோ அதனுடைய போக்கில் அது நடந்தே தீரும். பட் இட்ஸ் ஃபார் யுவர் குட். எது நடந்தாலும் அதான் பகவத்கீதை. எது நடந்ததும் நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இது தவிர ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கணும்ன்ற எப்போ வரைக்கும் நினைக்கும்? நீங்கள் ஆரோக்கியமாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக அட்டடிச்சுருக்க வரைக்கும். நீங்கள் இன்னும் பாயிலையும் நோயிலையும் கிடக்கிற போது அப்படி கஷ்டப்பட்டு கிழிஞ்ச துணி யாராவது பொத்தலாக போட்டுன்னு இருப்பாங்க. தூக்கி போட்டு வேறு ஷர்ட் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி இந்த உடம்பு கிழிஞ்ச துணி மாதிரி தான். இது தேவையே இல்லை.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் ஞானம் என்பது. இந்த உடம்புன்றது யூஸ்லெஸ் மேட்டர். கண்ணில் புஸ்லு, காதில் குளுமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு. வி ஆர் மொபைல் டாய்லெட்ஸ் பிகாஸ் வி ஆல்வேஸ் கேரி மூத்திரம் அண்டு ஷிட்டு. இது ஒரு மேட்ரா? இதுக்காக போய் மாஞ்சி அந்த டாக்டர்கிட்ட ஓடுறோம், இந்த டாக்டர்கிட்ட ஓடுறோம், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிகாஸ் வி கேர் ஃபார் திஸ் ஸ்டூபிட் பாடி. கம் வாட் மீ. ஏதோ சினிமா பாட்டு இருக்குது இல்லை, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கட்டும், வேடிக்கை பார்த்துக்கினே இரு. ஒரு சினிமா கொட்டையில் உட்காந்துக்கிரு, அதில் காதல் காட்சி வரும், டிஷ்ஷும் வரும், சோக காட்சி வரும், கோர்ட்டு சீன் வரும், ஆஸ்பத்திரியில் வியாதி சீன் வரும். இப்போ நீர்க்குமிழி சினிமாலாம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த நீர்க்குமிழி சினிமாவுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அமிதாப் பச்சன் இல்லையா, என்ன ஆனந்த், அந்த சினிமா பேர் ஆனந்த். ஸோ அந்த மாதிரி தான் சினிமா. அது சினிமாவில் அவனுக்கு கொடுத்துருக்கிற பேஷண்ட் வேஷம். அப்போ அமிதாப் எப்படி என்ஜாய் பண்ணுறான் பாரு. அந்த மாதிரி நீர்க்குமிழி சினிமாவில் நாகேஷ் சாவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறான் பாரு. அந்த மாதிரி எது நடந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது பார்க்க ஆரம்பிச்சிடு. அண்டு லுக் பிஹைண்ட் தட் திங். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்கியா அப்படின்னு சொல்லி. ஸோ அழுது புலம்பின்னு இருக்கிற ஒரு பேஷண்ட்டை விட வேலையின் அம்மனும் வருவானே தம்பி தனைய துணையாமோ உம்பர் வரமும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வைத்து வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் கனியை சேர கருதுகளேன்னுவான். அந்த மாதிரி வியாதி பற்றி எங்கே வேலை பண்ணுகிறேன்? படுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லையா? இல்லைன்னா மாத்திரம் என்ன கைக்கு போகிற, காத்தால் எழுந்திரிச்சு பல் வேலைக்கு அவசர அவசரமாக ட்ரெஸ் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு ஓடி எவங்ககிட்டயோ திட்டு வாங்கினேன், இல்லை எவனையோ திட்டி திருப்பியும் வீட்டுக்கு ஓடி வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு கடன் வாங்கி அது பண்ணி இது பண்ணி வாழ்நாள் கூட ஓடிக்கினே தான் இருக்க போகிறேன். என்ன பிரயோஜனம்? எப்பயாவது உனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதா? அது மாதிரி வியாதி கூட நல்ல விஷயம். கொடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவே தரு நிழலேங்கிற மாதிரி ஏதாவது வியாதி வருது, ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கட்சிச்சு. இப்போல்லாம் தான் எல்லாருக்கும் கார்டு கூட இருக்குது. நீ போய் ஜிஹெச்சில் ஸ்டாண்டில் படுத்துக்கோ, யாருக்கும் செலவு கூட இல்லை. ஸோ காட் வில் ஹேவ் எ பிளான் ஃபார் யூ. கவலையே படாத, உனக்கு God will definitely have a plan for you, and all the plans of God for you are all master plans because He is the only master. கடவுள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும். நீ விட்டுடு. திரௌபதி இப்படி புடவை பிடிச்சிருந்த வரைக்கும் கிருஷ்ணன் வரவே இல்லை. 2 கையும் தூட்டு அநாத ரட்சக ஆபத் பாந்தவான்னு வைன்னு புடவை. எல்லாரும் சொல்கிறான் துச்சாதன் துயில் உறிஞ்சிட்டான்ட்டு. அவன் எங்கே உரிச்சான்? அதுக்குள்ளே தான் கிருஷ்ணர் புடவை கொடுத்துட்டாரு. துச்சாதன் தான் கை ஒழிஞ்சு போய் நின்று விட்டான். அதனால் தேர் இஸ் நெவர் எ மூமெண்ட் வேர் காட் வில் எவர் forsake you. பட் நீ இப்படி பிடிச்சின்னு இருக்கிற வரைக்கும் கடவுள் வரமாட்டான். 2 கையும் தூக்கணும். அப்போ கடவுள் வருவார். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இப்போ நான் இவ்வளோ தைரியமாக கர்நாடகா செஞ்சுருக்கேன்னா ஐ ஹவ் அண்டர்கான் ஸோ மெனி பேட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மை லைஃப். எத்தனை விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ், என்ன விளையாட்டா? அதனால் அதெல்லாம் ஆனால் தான் நீ என்ன மாதிரி ஞானி ஆக முடியும். ஆகாத வரைக்கும் நீ அஜானத்தில் இருந்துக்கிட்டு நம்ம பாயசம் சாப்பிட்ணும், லட்டு சாப்பிட்ணும், நல்ல கட்டிலில் படுத்துக்கின்னு இருக்கணும், குடும்பம் நடத்தணும், ஊர் சுற்றணும், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் நினச்சிக்கின்னு இருப்பேன். அதிலெல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே மாறிக்கினே தான் இருக்கும் உலகத்தில். நீ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி ஐஸ் சாப்பிட்ற, ஐஸ்கிரீமோ குச்சி ஐஸோ சாப்பிட்றப்போ ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னும் தாகம் ஜாஸ்தி ஆகிடும். நீ எதெல்லாம் உன்னுடைய சுகம்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் உன்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறியோ அதில் சுகம் கிடையாது. இதுவும் கடந்து போகும். அதுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் வரப்போது தான் அது ஒன்றும் சுகம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன். நீ தண்ணி அடிக்கிற போது ஏதோ கிக் இருக்கிற மாதிரி தெரியும். அடிச்சு ஒரு நாள் லிவர் ஃபெயில் ஆகிட்டு டாக்டர் இனிமேல் தண்ணி அடிச்சோன்னா பெட்டா உயிரோடு இருக்க மாட்டேன்றார்ல, அப்போ தான் உனக்கு தெரியும் லிவரும் போயிடுச்சு, துட்டும் போயிடுச்சு. நீ எவ்வளோ வருஷமாக தண்ணி அடிச்சிருப்ப, அதெல்லாம் போச்சா இல்லையா? லோக்கல் சரக்கோ ஃபாரின் சரக்கோ போச்சு. தம் அடிச்சுன்னு இருந்த போது அது நல்லா தான் இருக்கும். ஒரு சோகம் வந்தால் ஒன்று சுற்றி சிகரெட் பட்ஸு, நல்ல மூடில் இருந்தால் வளையம் ஓட்டுன்னு இருப்பேன். ஒரு நாள் டிவி வந்து இனிமேல் தம் அடிக்காதன்னு டாக்டர் சொல்ல போது நீ பிடிச்ச காசெல்லாம் கரியாக போச்சு, உனக்கு சந்தோஷமும் அதிலே போயிடுச்சு. ஸோ எதுவுமே உலகத்தில் நிஜம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு மொமெண்ட்ரி ஜாய்க்காக தான் இந்த ஜனங்க அலையிறாங்க. எதுலேயும் சந்தோஷம் இல்லை. ஸோ சம்ரக்ஷனால் ஒரு பாட்டு இருக்குது, சந்தோஷம் எங்கு எங்கு சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெளிகின்றேன். இத்தனை
சுத்தமான ஜென்மம் தேவையா? அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா? இத்தனை நேரமா உறக்கம் என் மேல் இல்லையா இரக்கம்? இந்த மாதிரி ஒரு பாட்டு சம்ரட்சணம் இருக்குது. இப்போ சந்தோஷம் எங்கன்னு தேடினேன் இல்லையா, அது கிடைக்காதுன்ற மாதிரி. அப்போ அது கிடைச்சிச்சு. கடவுள் உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அம்மாக்காரி என்ன பண்ணுவான், எங்கே இருந்தாலும் ஓடி வந்து, வேலையில் இருந்தால் கூட வேலையை விட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி நீ முதல்ல அழு, அப்போ கடவுள் ஓடி வருவான். ஏதாவது ஒரு வகையில் யாருடைய வடிவத்திலேயாவது வந்து உனக்கு ஒரு ஆறுதல் தேறுதல் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் லைஃப். இதெல்லாம் புக்கில் படித்து வராது. புக்கிலெல்லாம் படித்தா பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வாழ்க்கையில் அதை ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணுற டைம் வரும்போது புக்கிஷ் நாலேஜ் ஹெல்ப் பண்ணுறது. நகி ரட்சத்தி டுக்குருங்காரனே. ஸோ அனுபவிக்கணும். அனுபவித்து முடிச்சானா நீ ஞானி ஆகிடுவேன். அப்புறம் சிதித பிரதிஜன்னு பேர். எதுலேயும் பாதிக்காது. நீ அப்படியே நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. மலையை விட உயர்ந்துருவேன். அப்போது ஸ்டெடியாக இருப்பேன். எப்பயுமே ஸ்டெடியாக இருப்பேன். எதுவுமே ஒன்றை பாதிக்காது. யாராவது மாலை போட்டாலையும் சந்தோஷப்பட மாட்டேன். யாராவது உன் மேலே காரி துப்புனாலையும் உனக்கு வருத்தம் வரவே வராது. இந்த மானம் அவமானம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் இந்த அழிய போகிற உடம்புக்கு தான். உள்ளகிற ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஆத்மா. அந்த நெருப்பில் ஒரு குப்பை தூக்கி போட்டேன்னா அந்த குப்பை கூட கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் நெருப்பாயிடும். அதனால் ஆத்மா என்பது எதனாலும் பொல்யூட் ஆகாது, எதையும் பொல்யூட் பண்ணிடாத ஒரு உத்தமமான விஷயம். யூ கோஆபரேட் வித் த ப்ராசஸ். திஸ் அல்டிமேட் ட்ரூத் which I am trying to teach you. இதை ஃபாலோ பண்ணியானா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பட் ஃபாலோ பண்ண விடாது. அதுக்கு பேர் தான் கர்மா. உங்களுக்கு இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமும் துக்கமும் இருக்கும். இரவு வரும் பகலும் வரும். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். உறவு வரும் பிரிவு பகையும் வரும் இதயம் ஒன்றுதான். இதயம் ஒன்றுதான். அதுதான். அதனால் நீ என்ன பண்ணோம், எதையும் கண்டுக்கூடாது. சிவாஜி பாட்டு போனால் போகட்டும் போடா. போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டிலாம் சொல்கிறேன் பாரு. பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே? வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. நாடகம் இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? விட்டு விட போகுது உயிர். உடம்பு இருக்கு இல்லையா, அது உடம்பு விட்டு போயிடும். அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்மளை சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிடுவாங்க. அப்போ சுட்டு விட போகுது சுற்றம், விட்டு விட போகுது உயிர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை. அது ஒரு கணக்கு இருக்குது. ஒரு வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காம்பு இருந்து கீழே விழுந்துடும். ஓகே, அதுக்கு தட்ஸ் கால்டு வெள்ளரி பழம் மோட்சம். உங்களை மாதிரியே எனக்கும் ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. ஸோ 1996 ஜனவரி 16 என் வாழ்க்கையில் அந்த வெள்ளரி பழம் மோட்சம் கட்டிச்சு. இந்த மனைவி மகன் மகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் என்ன செத்தா போட்டேன். 96க்கு அப்புறம் 4 இது ஒரு 24 28 வருஷமாக நல்லா தான் இருக்கேன். நான் சாப்பிடாமல் இருக்கேனா, குளிக்காமல் இருக்கேனா, ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கானா,
ஊர் சுத்தாமல் இருக்கிறன்னா எல்லா அனுபவம் வந்துட்டு தான் இருக்கும். யாரை நம்பியும் நீ இல்லை. அதனுடைய போக்கில் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருப்பார். யாரை நம்பி நான் பிறந்தேன், யாரை நம்பி நான் பிறந்தேன், பாருங்க. அப்போதான் போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. எவ்வளோ குடும்பங்களில் பிள்ளைங்க உருப்படாது இருக்காங்க தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க பொண்ணுங்க உருப்பிட்டுட்டா ஒன்று ஓகே. உருப்படாத பிள்ளைங்க இருக்கிற பொண்ணுங்க இருக்கிற வீடுங்களில் கண்ணீர் தான். தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையே இல்லை பொண்ணை பெற்றா கண்ணீர். எப்படி வாழ்வது என்ற வாழ்க்கை தத்துவத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்துவிட்டு ஒரு PhD நிலையில்தான் நாம் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒன்றையே நிலைப்படுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சிறப்பாக வாழ்வார்கள், யாராலும் பாதிக்கப்பட மாட்டார்கள், யாரையும் அவர்கள் பாதித்துவிட மாட்டார்கள். ஏனெனில் எல்லோரும் தொண்டில் தோய்ந்தவர்கள். இது சம்ரக்ஷணாவின் தொண்டுள்ளம் கொண்ட இளைய தலைமுறையினருக்கு தாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கும் புதிய வாழ்க்கை தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி. பல சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் இந்த தத்துவம் வரும் காலங்களில் நமது மக்களிடையே வெற்றி பெறுமா? இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஆத்மா. இது வந்து நான் இது வரைக்கும் ஒரு 50-60 லட்சம் பேருக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டு செஞ்சுருக்கேன். 36 வருஷமாக தொண்டு செஞ்சுருக்கேன். அதில் வந்து உருப்பிட்டவங்க எவ்வளோ பேர், ஏதோ வந்தாங்க வேலை ஆச்சுன்னு ஓடிப்பிட்டவங்க எத்தனை பேரையும் சொல்லி பார்க்கலாம். ஆனால் அது கூட ஒரு பிராப்தம் இருக்குது. அதாவது டு ஹோல்ட் ஆன் அண்ட் பிக்அப் த நாலேஜ் அண்ட் ஃபாலோ இட். அதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா உனக்கு ஏதோ எங்கிட்ட பாக்கி இருந்திருக்கும், அதனால் எங்கிட்ட வர்ற அந்த உனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் வர்ற, பரீட்சை எதுன்னு வர்ற, ஒரு கல்யாணம் வர்ற, குழந்தை இல்லைன்னு வர்ற, அது ஆன உடனே நீ போயிடுவேன், அவ்வளோதான்ட்டு. ஒரு சமுத்திரங்குது, மேலே கை போட்டியானா இலத்தால தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னா புழு, இந்த சின்ன மீனெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனால் சுறா மீன் அதெல்லாம் இருக்கும். இன்னும் கீழே போகணும். இன்னும் கீழே போனால் அங்கே என்ன இருக்கும்? முத்து பாலம் இருக்கும். இன்னும் கீழே போ, அந்த இடத்துல தங்கமும் வைடூரியமும் பெட்ரோல் என்னது எல்லாமே இருக்கும். ஸோ த டீப்பர் யூ கோ, தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் யார் இருக்கானோ அவனுக்கு தான் முத்து போலெல்லாம் கிடைக்கும். ஏதோ வந்தோம், ஒரு சாமியாருன்னு சொன்னாங்க, ஒரு கவுன்சிலிங் போனோம், அவர்கிட்ட ஒரு குறைய சொன்னோம், அவர் ஏதோ சொன்னார், அது ஆகிப்போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி போனால் இலத்தாளியோட போனவன், சின்ன மீனோட போனவன், சுறா மீனோட போனவன் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு முடியாது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அந்த மாதிரி இருக்க முடிஞ்சால் இட் இஸ் பாசிபிள். இருக்க முடியும். இப்போ தர்மராஜன் இருந்தான், யுதிஷ்டன், அவன் இன்னும் வந்த வேலைலாம் ஆகிப்போச்சு, மகாபாரதம் ஆகிப்போச்சு, பரீட்சித் ராஜாவுக்கு பட்டம் கட்டிட்டான் பேரனுக்கு. அண்டு எல்லோரும் இனிமேல் நம்ம உருப்படலாம் அப்படின்னு பத்ரிநாசன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு குகை, ஒரு கல் இருக்குது, மனுவா குகைன்னு வேதவியாசர் மகாபாரதத்தை டிக்டேட் பண்ண இடம் புள்ளியாக இருக்குது. அங்கே போயிட்டு எல்லோரும் கடந்து கைலாசத்துக்கு போகணுன்னு கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து ஒரு 270 கிலோமீட்டர் கைலாசம். இன்னி கூட வழி இருக்குது கைலாசத்துக்கு, கஷ்டமான வழின்னு எல்லோரும் அப்படி போகிறதில்ல, எல்லோரும் நேபாள் போகிறாங்க. ஸோ அந்த பாறையை கடந்து போயினே இருக்கிற போது திரௌபதி செத்துடுறா, நகுல சகாதேவர்கள் செத்துறாங்க, அர்ஜுனன் செத்து போகிறான், பீமன் செத்து போகிறான். இவன் கைலாசனுடைய கேட்டுக்கு போகிறான். போகிற போது இவங்க கூட ஒரு நாய் மாத்திரம் வருது, ஒரே ஒரு நாய் வருது இவங்ககிட்ட. உள்ளேருந்து வந்து சொல்கிறாங்க, உன்னை மாத்திரம் உள்ளே விட சொல்கிறாங்க, நாயை விட முடியாதுன்ட்டு. அப்போது யுதிஷ்டன் சொல்கிறான், தர்மபுத்திரன், என் பொண்டாட்டி தம்பிங்க யாருமே என் கூட வர முடியல, எல்லாம் ஓஞ்சிட்டானுங்க, இந்த நாய் தான் கடைசி வரைக்கும் என் கூட வந்துச்சு, இது நீங்கள் உள்ளே விடுறதுனாக்கா நான் வர்றேன், இல்லைன்னா நான் கூட வர்றதில்லைன்னா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், உன்னுடைய நேர்மையை நாங்கள் பரிசு வச்சு பார்த்தோன்னா அந்த நாய் அவனுடைய அப்பா இல்லையா யம தர்மராஜன், தர்மராஜன் தான் அந்த யம தர்மராஜன். ஸோ அந்த மாதிரி வந்து உன்னுடைய விசுவாசமாக இருந்ததுக்கு நீ இந்த நாய்க்காக இவ்வளோ காட்டினதை நாங்கள் பாராட்டுறோன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போது பட்டணத்தார் இருந்தார், அவரை நம்பி பத்ராச்சலத்தில், ஆந்திரா பத்ராச்சலம் இல்லையா, அந்த ராஜா பத்ரகிரியார்னு பேர். அவன் வந்து சாமி இனிமேல் ராஜ பதவியெல்லாம் வேணாம் அப்படின்றான். சரி, திருவிடைமருதூர் கோயிலில் போய் உக்காந்துன்னு இருப்பா அப்படின்னுறாரு. இவன் போய் அங்கே உக்காந்துக்கிறான். அவர் எங்கேயோ ஊரெலாம் சுற்றிட்டு வராரு. வந்தவொடனே சாமி வண்டினான்றார்.
உட்காருப்பான், இவனை கிழக்கு கோபுரத்தில் உட்கார வச்சுட்டா அவர் வடக்கு மேற்கு கோபுரத்தில் போய் உட்காந்துக்கிறார். அப்படியே ஒரு நாள் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு தேர் வந்து நிற்கிது. அந்த தேர்லேருந்து காசி ராஜகுமாரி காசி ராஜா இறங்குறாங்க. நேராக பத்ரகிரியார்கிட்ட அந்த ராஜகுமாரி வந்து சொல்கிறா, சாமி எனக்கு தெரியுதா அப்படின்னு. நீ யாருமான்னு. உங்கள் பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துன்னு இருக்குமே, நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு எச்ச சாப்பாடு போடுவீங்களே, அதை சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியாக பிறந்துட்டேன், பிறந்த பிந்து உங்கள் ஞாபகமாகவே இருந்தது, உங்களை கல்யாணம் கட்டிக்கலான்னு வந்துக்கிறேன் நினச்சோம். இவருக்கு ஷாக்கிங். ஏன்னா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறான். ராஜாவும் சொல்கிறான், ஆமாங்க இது பிறந்த நாள்லேருந்து சொல்லிகிட்டே இருக்குது, எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறான் திருவிமருதூர் கோயிலில் கூட்டு போன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வாங்கன்னு தன் குருக்கிட்ட கூட்டின்னு போகிறார். குரு எனக்கு கூட இது ஆச்சரியமாக தான் இருக்குது, வாங்க சிவனே இதுக்கு பதில் சொல்லட்டுன்னு நேராக திருவிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில்களில் போகிறாங்க. போன உடனே அந்த சிவலிங்கம் ரெண்டாக பறந்து காசி ராஜகுமாரி காசி ராஜா பத்ரகிரி 3 பேரும் டாயின் உள்ளே போன உடனே சிவலிங்கம் முடியுது. இவர் அழுகுறார் பட்டந்தார், என் சிஷ்யனுக்கு மோட்சம் கொடுத்தீங்களே எனக்கு எங்கே மோட்சம்னு. என்னை நம்புறதை விட என்னை நம்பினா மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும்ன்றது உன்னை வச்சு தெரிஞ்சுக்கணும் உலகம். ஆனால் உனக்கு எப்போ பேய் கரும்பு இன்னைக்குதோ அப்போ தான் மோட்சம், அது வரைக்கும் நீ சுற்றிக்கின்னு இருந்துட்டாங்க, செத்தாரை போல் திரின்னு. அப்போ பத்ரகிரி என்ன பண்ணான், நம்பினான், பட்டணத்தாரை நம்பினான். பட்டணத்தார் நம்பி பத்ரகிரி உட்கார்ந்துருந்தா அவங்ககிட்ட எச்ச சாப்பாடு சாப்பிச்சு நாய், அது காசி ராஜகுமாரியாக பிறகுது, அதுக்கும் மோட்சம் கிடைக்கிது. வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். பிரம்மா விஷ்ணு சங்கரம் 3 பேரும் சாப்பிட்ட மாதிரியாம் ஒரு சித்த புருஷனுடைய அந்த உச்சிஷ்ட சாப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அதை சாப்பிட்றதுங்கிறது. அதனால தான் திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவாங்க, ஓயாமல் சிவபூஜை செய்து உழுவார் சோனாபுரி நாட்டிலே அவர்தம் உணவை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்தில்லேனே அப்படிங்கிறான். சோனாபுரின்னாக்கா தங்க மலையாக இருந்துச்சான் ஒரு காலத்தில். அந்த ஊரில் சிவபூஜை செஞ்சு இருப்பாங்க. அந்த நலமளிக்கும் எம்பிரான் பதம் என்றே சிவபெருமான் பதத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த பக்தர்களுடைய எச்ச சாப்பாடை சாப்பிட்ற ஒரு நாயாக நான் திருவண்ணாமலையில் பிறக்கலையோன்னு. அப்போ அந்த நாயா திருவண்ணாமலையில் பிறக்கணுங்கிறது, இங்கே நாயா காசி ராஜகுமாரி இருந்து எச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு காசி இது ராஜகுமாரியாக பிறந்து கல்யாணம் கட்டின்னு திருவிமருதூர் மகாலிங்கேஸ்வரி சேர்ந்து போயிட்டாலா இல்லையா. அப்போது பட்டணத்தார் எல்லாத்தையும் விட்டு கப்பல் கம்பெனியெல்லாம் விட்டு வந்தார். அவரை நம்பின பத்ரகிரி நம்பின நாய் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து லாஸ்ட்டில் தான் இவருக்கு கிடைக்குது. பேய்க்கரும்பு இனிக்கணுன்னாங்க. திருவொத்தியூருக்கு வந்து 3 தடவை கூடக்குள்ளே கவுத்து வச்சு, அப்போ அதுக்கு முன்னால் அவருக்கு பலவிதமான அனுபவங்கள்லாம் வருது. அதனால் எப்பயுமே கண்டவனை நம்புறதை விட கடவுளை கண்டவனை நம்பணும். கண்டவன் நம்புறதை விட கடவுளை கண்டவனை நம்பணும். அப்போ ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு தான் இந்த கதையும் சொல்லியிருக்கிற பத்திரிக்கை இருக்குது, பட்டினத்தார் கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாம். இது தர்மபுத்திரம் மகாபாரதத்தில் வந்த கதை இருக்கா இல்லையா. அதே மாதிரி திருசங்குன்னு ஒருத்தன் தான். அவன் வந்து விஸ்வாமித்திர மகரிஷி இருந்தார் இல்லையா, கௌசிக ராஜா ஒரு காலத்தில். அவர்கிட்ட என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புனான். இவர் சரின்னு அனுப்புகிறாரு. மேலேக்கிறவங்க அவனை தலைப்பிடிச்சி கீழே தள்ளுறாங்க, போடா நாயே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க மேலேருந்து கீழே தள்ளுறாங்க, அவர் கீழேருந்து மேலே தள்ளுறாரு. நடுவில் அந்தரத்தில் நிற்கிறான். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என் பவரெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, உனக்காக நான் ஒரு சர்க்கத்தையே உருவாக்குறேன்னு திருசங்கு சொர்க்கம்னு உருவாக்கிட்டு ஒரு ஜென்மத்தில் அவர் பண்ண தாவமெல்லாம் போயிடுச்சு அவருக்கு. அதாவது அவரை பாராட்டணும் இல்லையா, கொடுத்த வாக்காக காப்பாற்றுறதுக்காக என் பவர் போனாலும் பரவாயில்லன்னு என்னை விஸ்வாமித்திரரை நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம புராணங்களில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றத்தை நீ உறுதியாக பிடிச்சின்னு இருந்தியானா அதுக்கு ஒரு பலன் உண்டு. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. இது உனக்கு அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எவ்ரி திங் யூ வில் நோ பை எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயம் வரும். அனுபவம் இல்லாத ஞானம் கிடையாது. கை சுட்டப்புறம் தான் உனக்கு நெருப்பை தொடக்கூடாதுன்னு தெரியும். அது மாதிரி அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் ஒன்றை நிமித்தி காட்டும். அதனால் எனி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் யூ ரிக்வயர் ஆல்வேஸ். எதையும் அவாய்ட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் கொஸ்டின். சங்கரம் சிவசங்கரம் என்ற மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை தங்கள் அடியவர்களுக்கு உபதேசித்த தாங்கள் மனக்குறையோடு தங்களிடம் வரும் எல்லா அடியவர்களிடத்திலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அபயக்கரம் நீட்டுகிறீர்கள். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. சிவபுராணத்தில் வருகிற மாதிரி இது நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்றும் கூறியிருக்கிறீர்கள்.
நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று தங்கள் பக்தர்களுக்கு அபயக்கரம் நீட்டி அரவணைக்கும் இந்த வார்த்தைகளின் மகிமை பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பையனுக்கு ஒரு காலேஜ் சீட் வேணும். உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் விஐபி, அவங்ககிட்ட போய் என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்றீங்க. நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு. வீட்டில் வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்லுவேன், அவர் பார்த்துட்டேன், அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போது ஒன்றை நாள் பார்த்துக்கிறேன்னா நீ நம்புற இல்லை? உங்களுக்கு வேர்ல்ட்லி சென்ஸில் யாரோ ஒரு ஆஃபீஸர், யாரோ ஒரு கட்சிக்காரன் அவன் பார்த்துக்கிறேன்னு ஒன்று நீ நம்பி வீட்டில் வந்து சொல்லிக்கிற, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்ட்டு. அப்போ கடவுள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு இல்லையா? அது என்ன சாதாரண பார்வையா? ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தாற்போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியல் எங்கள் சாபம் இழிந்து ஏழுவோர் எம்பாவாய் ஆண்டாள். சந்திரன் சூரியன் இருக்கிற 2 கண்ணை வச்சுக்கிட்டு அந்த பார்வை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அதுக்கு மேலே என்ன இருக்க முடியும் இந்த உலகத்தில்? எங்கள் சாபம், நான் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கணும், எல்லாம் போய விழையும் புகுதருவான் எந்தனவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையில் போகும். அதனால தான் அதுக்கு என்ன பேர்? நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பார்வை வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம் புறம் திரிந்த செல்வமே செவ்விருமானே யானை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியேன்ற மாதிரி. ஸோ யார் வந்து அல்லும் பகலமும் மனவரதமும் கடவுளை நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பொன்மேனி உண்டாகும், இந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கிறது. இதுக்கு காயகல்ப சித்தின்னு பேர். எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கோ கிடைக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க 3 விதங்களில் செயலாற்ற முடியும். கோழி இருக்கு இல்லையா, அது முட்டை போட்டு அது மேலே உட்காந்துக்கும். இதுக்கு என்ன பேர்? ஸ்பரிசம்னு பேர். ஸ்பரிசம்னா தொடருது. ஸோ முட்டை மேலே கோழி உக்காந்த உடனே அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வருது. இது ஸ்பரிசம்னு பேர். அப்போ ஒரு மகான்கிட்ட போகிறான், உனக்கு வாழைப்பழம் கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், ஏதோ கொடுக்குறான். அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஸ்பரிசம்னு பேர். ஒரு உபதி பொருளம் கொடுத்தா கூட சரி. அதுக்கடுத்து இந்த ஆமை இருக்கு இல்லையா, அது இங்கே முட்டை போட்டு அங்கே போய் ஐயோ நான் முட்டை போட்டேனேன்னு நினைக்குமா. அதுக்கு என்ன பேர்? நினைப்பு. நினைப்புக்கு என்ன பேர்? சான்ஸ்கிரிட்டில் ஸ்மரிசம். ஸோ இங்கே இருக்கிற முட்டை பொறிஞ்சிடுவான். ஆமாம் அங்கே இருக்குது, முட்டை இங்கே இருக்குது, ஆனால் இது நினச்ச உடனே இங்கே இருக்கிற முட்டை பொறிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சாமியார் இல்லை சாமி யாரையோ ஒருத்தர் நினைக்கிற போது நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் அங்கேருந்து உனக்கு ஆர்டர் வரும். இது ஸ்மரிசம்னு பேர். ஆமையை ஞாபகம் வச்சுக்கோ. 3வது ஒன்று இருக்குது, அது என்ன? ஸ்மரிசம், ஸ்பரிசம். 3வது நயனம். நயனம்னா என்னென்னா, மீன் முட்டை போட்டு இப்படி கண்ணில் பார்க்குமா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் படி அளக்கிறாளாம் ஒருத்தி, அவள் பேர் மீனாட்சி. ஏன்னா மீன் போல அவள் கண்ணினாலேயே உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நல்ல செய்கிறான்றதுனால அவளுக்கு மீனாட்சின்னு பேர். இப்போ அதுக்கு என்ன பேர்? நயன தீட்சை. கண்ணினால் பார்த்து. நீங்கள்லாம் கோயிலுக்கு வரீங்க, ஒரு மகான் என்னை விட்டுதல், ஒரு பரவச்சாரியார் யாரோ ராமசரத்குமார் சாமி, ஏதோ ஒரு பெரிய மகான், அவர் நீங்கள் போகிற போது அவர் கண்ணு உங்கள் மேலே படுது இல்லையா, அவ்வளோதான். அவர் கண்ணு படுது இல்லையா, அதுதான் அந்த மீன் பார்க்குறதுன்றது நயன தீட்சைன்றது. அப்போது ஒரு மகானு 3 விதங்களில் மின்னலடிக்கும் ரீன் வெண்மை போல செயலாற்றுகிறார். நயனம், ஸ்பரிசம், ஸ்மரிசம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அப்போ சிவசங்கர் பாபா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு அந்த காலத்திலே வந்துச்சு. அதில் என்ன வந்ததுன்னா, தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ அப்படின்னு. என்ன அர்த்தம்? நீயா என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கூடாது, நானா இஷ்டப்பட்டு வைக்கணும். நீ கஷ்டப்பட்டு தெனாவட்டு சினிமாவில் ஏன் அந்த வில்லன் பையன் சொல்லுவான், நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டு, நான் இஷ்டப்பட்டு உன்னை தொட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? இது ஒரு மகான் செய்கிற வேலை. அதாவது தொடுதல்ன்றது இல்லை, ஒரு புதி கொடுக்குறது, ஒரு பழம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் பவர் இருக்கு. அடுத்தது உங்கள் வீட்டில் போயிட்டு நீ நினச்சிக்கிறியா, அது நான் சொன்னேன் ஆமை வித்தை. எவ்வளோ பேர் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க என்னை நம்புகிறவங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பாபா கிட்ட மெட்ராஸ் எல்லாம் போகணுன்னு இல்லை, எங்கள் வீட்டில் பாபாவுடைய ஒரு படங்குது, அந்த படத்துக்கிட்ட போய் நின்று நாங்கள் கேட்போம், எங்களுக்கு எல்லாம் நடந்துடும், அதனால் வி டோன்ட் நீட் ஃபிசிக்கல் பர்சன்ஸ் ஆஃப் பாபா அப்படின்வாங்க.
இந்த மாதிரி இருக்குது. நான் அமெரிக்காவில் ஒரு தடவை ஏதோ லெக்சர் கொடுத்துருந்தேன். அப்போது ஒரு பொண்ணு சொன்னான், உத்தமபாளையம் சிஸ்டர்ஸ்ன்னு பேர். அவங்க இந்த கந்து வட்டிக்கு அவங்க அப்பா கடன் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மதுரைக்காரனுங்க இந்த பொண்ணுங்களை கடத்தி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டானுங்க. பயந்து போய் நைட்டோடு நைட்டு பொட்டு படிக்க தூக்கின்னு அப்பா அம்மா பிரதரு அவங்க பொண்ணுங்க 2 பேர் ஓடி வந்துட்டாங்க. நீலாங்கரையில் இருக்கேன் நான். சரி நீங்கள் தங்குங்க பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், என்னமோ எஸ்எஸ் ஏதோ ஒரு அகாடமி. ஸோ அங்கே ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் 2 பேருக்கும். அண்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆச்சு, அமெரிக்காவில் போய் நல்லா இருக்காங்க. கடன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பிரதர் வந்து மஸ்கட்லேயோ எங்கேயோ இதாக ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக போயிட்டான். அப்போ இவங்க சொன்னாங்க, பாரு பாபா கிட்டே நம்ம ஓடி வந்தோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோன்ட்டு. அவன் சொன்னானா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் திருப்பதி வெங்கடாதிபதியினுடைய பிளெஸ்ஸிங்கில் நடக்குது அப்படின்னு. நீ இவர்கிட்ட தான் நான் போனேன், திருப்பதி எங்கடா போனேன்னு கேட்குறாங்க அவன். அப்போது அவன் சொல்கிறான், சரி உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், இந்த நிமிஷத்தில் இங்கே திருப்பதி லட்டு வந்தாக்கா நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா முடியாதுன்னு. நான் இப்போ காலிங் பெல் அடிக்குது, ஒரு ஆள் இருந்தாங்க திருப்பதி லட்டு அப்படிங்கிறான். இப்படி தான் வரும் அனுபவம், இப்படி தான் வரும். அதை கூட நீ பிடிச்சிக்கலன்னா உன்னோட ஃபால்ட்டு, என்னோடய ஃபால்ட்டு கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், பாபா நல்லவர்னு நானும் நம்புகிறேன், ஆனால் இதெல்லாம் ஓவரு. அவர் படத்துக்கிட்ட போய் பேசினா கஷ்டம் தெரிஞ்சிடும்ன்றதுலாம் ஓவர். ஐ மீன் சயின்டிஸ்ட், ஐ கான்ட் பிலீவ் இட்னா. நான் சொன்னேன், உக்கார்ப்பா, நான் லண்டன் வழியாக தான் அமெரிக்காவுக்கு வந்தேன். அப்போது டிவியில் அவங்க போட்டாங்க, அப்போ தான் அந்த முஷாரஃப் இல்லை பாகிஸ்தான், அவன் வந்து ஆக்ராவுக்கு வந்து நம்ம வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் அப்போ அவங்க ஆக்ராவில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஸோ அது அந்த டாக் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அதை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க கலாய்க்கிறதுக்கு, ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு. என்ன பண்ணாங்கன்னா, முஷாரஃப் வைஃப் இருப்பாங்க, எதிரில் வாஜ்பாய் இருப்பான். ஸோ வாஜ்பாய் என்ன பண்ணுவான், முஷாரஃப் வைஃபை பார்த்து அப்படின்வான், இவன் வந்து ஐப்ரோவில் பண்ணுவான் இப்படி இப்படி, அவன் வந்து கிஸ் அடிப்பான். இதுதான் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டு. எப்படி பண்ணுறாங்க, வாஜ்பாய் படம் முஷாரஃப் வைஃப் படத்தை வச்சு ஒரு 1500 கொடுத்தா ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை லோட் பண்ணால் அந்த பாட்டு அனிமேட் பண்ணுறது. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நான் சொன்னேன், 3 பேர் ஃபோட்டோவையும் ஒரு சாஃப்ட்வேரையும் வச்சு இதை பண்ண முடியுதுல்ல. நான் ஒரு மகான், என்கிட்டையும் ஒரு ஆர்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நான் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நம்பர் ஒருத்தர் வீட்லேயே என் ஃபோட்டோவை அனிமேட் பண்ணுறேன், இதில் உனக்கு எங்கடா டவுட் வந்துச்சுன்னு கேட்டேன் நான். இதெல்லாம் விஞ்ஞானம், சாதாரண விஷயம் இல்லை. ஆன்மீகம் விஞ்ஞானத்துக்கு தாத்தாக்கு தாத்தா. என்ன வேணால் பண்ண முடியும், எவ்வளோ அற்புதங்களை வேணாலும் பண்ணி காட்ட முடியும். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருந்தாக்க எந்த அனுபவம் வேணாலும் நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு கொடுக்க முடியும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ ஹவ் டன் அண்ட் தேர் ஆல் இன் புக்ஸ். 5-6 வால்யூம் இருக்குது. சம்ரட்சண சரணம் அபயமைசன் எல்லாம் படிச்சுப்பார், எப்படியெல்லாம் நான் அதிசயெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இதெல்லாம் நான் நிப்பாட்டினேன். ஏன்னா ஜனங்க ஏதோ பொழுது போகாத வரானுங்களா, நம்ம உயிரை கொடுத்து வளர்த்த தவிர்த்து அவனுக்கு வேஸ்ட் பண்ணுறோம். அவனுக்கு நம்ம மகிமையெல்லாம் தெரியறதில்ல, திருப்பியும் அவன் பழைய குடின்ட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிடுறான், உருப்படுறதில்ல. இப்போ எதுக்காக இதெல்லாம் செய்யணும், நீ யோசனை பண்ணி எதுக்காக இதெல்லாம் செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வேணாம் உங்களுக்கு, பேசாமல் இங்கே வந்துடுங்கன்னு சொல்லியிருப்பேன். வரமாட்டாங்களே. ஹஸ்பண்டு சரியில்லைன்னுவாங்க, ஒய்ஃப் சரியில்லைன்னுவாங்க, இந்த உடம்புக்கு சரியில்லைன்னுவாங்க, அந்த உடம்பு சரியில்லைன்னுவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்துடுங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. முடியவே முடியாது, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், எங்களுக்கு எல்லாம் அங்கேயே நீ ஸ்பூனில் கொண்டாந்து கொடுத்துடணும். பாசிபிள் இல்லை ராஜா, பாசிபிள் இல்லை. நான் தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மூடு வந்தால் தான் பண்ணுவேன். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பண்ணேன், நிறைய அப்படியே வந்த எல்லாருக்கும் படி அடைஞ்சேன். நான் உருப்படல உலகம், அப்படி எல்லாருக்கும் நான் பண்ணேன்னே. அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி, நீ சொல்லி பார்க்கலாம், எங்கேயானே இருக்காங்களா? ஒரு லேடி ஷோபான்னு சொல்லிட்டு திருச்சிலேருந்து வந்தா, அவளுக்கு வந்து குழந்தையே பிறக்காது, யுட்ரஸே தூக்கிட்டாங்க. யுட்ரஸே கிடையாது, எப்படி குழந்தை பிறக்கும்? நான் எதிரில் 8 வாழைப்பழம் கொடுத்து சாப்பிடுன்னேன். அவள் 1.5 மாதம் கழித்து டிவிலேயே காட்டினான், இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக வந்திருக்கிறேன், ரெக்கார்டெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனா, இன்றைக்கி வரைக்கும் நானும் பார்த்துன்னே இருக்கிறேன் ஒரு வாழான்ட்டு. எவ்வளோ பெரிய அதிசயம் இது, யுட்ரஸே இல்லாதவளுக்கு குழந்தை கிடைக்கிறதுன்றது. அதே மாதிரி எம்என் ராஜாராம்னு ஒரு ஆள் தான், அவங்களுக்கு ஒரு 7-8 அதிசயம் நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஆள் கூட இன்னி வரையும் திரும்பி பார்த்ததே இல்லை.
திரும்பி பார்க்காதது கூட பெரிய விஷயம் இல்லை. நம்ம எதுக்குமே வந்து எண்ணெய் வைக்காத ஆள், எதுக்கும் எண்ணெய் வைக்காத ஆள். நான் வேணா ஒரு 3-4 எக்ஸாம்பிள் படிக்க சொல்கிறேன், அப்புறம் முடிச்சிடுறேன். சீக்கிரடு என்னாலும் ஆச்சரியம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? நன்றி கிடையாது இந்த உலகத்தில். அதனால் பண்ணுறது விட்டேன். இப்போல்லாம் வந்து உன்னுடைய ஃபெய்த்து தான். நானும் ஓடி ஓடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன். அவங்க உழுந்து எழுந்து கற்றுக்கிட்டோம், அதுதான் நல்லது. என் கண் பார்வை ஒளி தந்தது. எனக்கு பிறவியிலேயே ஹை மயோபிக்காக பிறந்து கண் பார்வை குறைவாக இருந்தது. தலையில் 12வது வயதில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் பார்வை இன்னும் மங்கத் தொடங்கியது. பொறியியல் படித்து முடிக்கும் போதே ப்ராக்ரசிவ் மயோபியாவில் என் பார்வை முடிந்தது. 1987 வாக்கில் -12 அளவு இரு கண் பார்வையும் குன்றியது. நீ காத்தால் கூட யாரோ வந்தாங்க, இந்த மாதிரி -12 13 அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி சம்டைம்ஸ் வரும். அதுக்கு காரணம் பாம்பு தோஷம் இருக்கும். அந்த குடும்பத்தில் யாருக்காவது பாம்பு தோஷம் இருந்தால் இந்த அளவுக்கு கண்ணாகும். 2வதுவா 500 கிலோமீட்டர் தொலைவில் நோயாளி குணமானது. கர்நாடகா மாநிலம் மண்டியாவைச் சேர்ந்த வியாபாரியும் அடுக்குமாடி சினிமா தியேட்டர் உரிமையாளருமான திரு சங்கரப்பா என்பவர் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது ஷட்டகரும் என் பாகஸ்தருமான போரலிங்கையாவுடன் பாபாவை ஜனவரி 1994 தரிசித்து சில மாதங்களாவது சங்கரப்பா உயிர் வாழ ஆசி வழங்குமாறு, அந்த சில மாதங்களில் அவர் தனது குடும்ப பொறுப்புகள் நிர்வகித்து முடிக்க உடல் வலிவு தர வேண்டும் எனவும் கேட்டோம். பாபா போரலிங்கையாவின் கையை பிடித்து கொண்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்து சங்கரப்பா நன்றாக ஆகிவிட்டார் என்றார். என்ன அதிசயம்! இன்று ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. சங்கரப்பா பூரண நலமாக ஓடி ஆடிக்கொண்டு ஆரோக்கியமாக விட்டார். கும்பகோணத்தில் கடும் வியாதியஸ்தர்கள் குணமானது. 11/4/1994 அன்று பாபா கும்பகோணம் வந்தார். என் உறவினர் டாக்டர் PB ராகவன் தமக்கு ஹிருதய பைபாஸ் சர்ஜரி செய்ய ஆசி கேட்டார். பாபா ஒரு வேலால் அவரது நெஞ்சை தடவினார். இன்று அவருக்கு அறுவை சிகிச்சையே வேண்டாம் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். என் சகோதரி பேசவோ நடக்கவோ சரிவர உண்ணவோ இயலாத நிலையில் ஆர்த்ரைட்டிஸ் வியாதியில் படுத்த பல ஆண்டுகள் படுக்கையாக இருந்தார். பாபா தொட்டு ஆசிர்வதித்த மறுநாள் சுகமானார். எனது மைத்துனி கிரானிக் ரிமட்டாய்டல் ஆர்த்ரைட்டிஸால் வந்து பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக அவஸ்தைப்பட்டார். பாபா பிரார்த்தித்து தொட்டு ஆசி வழங்கினார். அதன் பின் திருச்சி ஏவன்ஸ் மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தற்போது வேகமாக சுகமாகி நன்கு நடக்கவும் உண்ணவும் செய்கிறார். மருந்துகளின்றி BP மற்றும் சர்க்கரை வியாதி குணமானது. ஓகேவா? எக்கச்சக்கமாக அதெல்லாம் இவ்வளோ 6 புக்கு இருக்குது, படிச்சுப்பார். என்னென்ன ஆச்சு எல்லாம் பண்ணோம். பட் ஜனங்களுக்கு புரியலை, இல்லை நன்றி இல்லை, ரெண்டில் ஏதோ ஒன்று. இவங்களுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த தவத்தை அழிங்கணுமா? அதனால தான் காமாக அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா இதெல்லாம் எந்த வருஷம் நீயே பாரு. 1994 சொன்னாங்கள்ல, 94லேயே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன். கைலாசம் 11 தடவை போயிருக்கேன், சபரிமலை 60 தடவைக்கு மேலே போயிருக்கேன், 40 தடவை பத்ரிகேதார் போயிருக்கேன். இவ்வளோ வருஷமாக யாகம் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டி பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய பவர் எவ்வளோ ஏறி இருக்கும் அந்த டைமுக்கும் இன்றைக்கும் 94க்கும் இப்பயும். அதனால் இன்றைக்கி அதை விட பெருசெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஜனங்க இப்படி இருக்காங்கன்ற ஒரு சலிப்புனால நான் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கட்டுங்கிற மாதிரி சங்கல்பத்தில் விட்டுட்டேன். இல்லைன்னா நாம் எல்லாருக்கும் பண்ணுவோம். ஒரு ஆள் கண்ணில் கறி கொட்டிக்கின்னே இருக்கும். என்னை பார்க்கறதுக்கு வந்தால் மண்ணடியில் அந்த பானையில் இருந்த தண்ணி அவன் கையில் விட்டு கண்ணை கழுவுனேன். ஏசுநாதர் அப்படி தான் பண்ணுவார். இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து கழுவிக்கோன்னு குடனுக்கு சைட்டு வந்துடும். இது மாதிரி கறி கொட்டிருந்தவங்க நான் சொன்ன உடனே அவனுக்கு கறி கொட்டது நினைச்சு நான் 3 நாளைக்கு விசை நைட் ட்ராப்ஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் அனுபவம் தான் ஒருத்தனை ஞானி ஆக்கிறது. நான் கடவுளோட ரொம்ப தயாளுன்னு நினச்சிக்கின்னு இருந்தேன். இல்லைனா கடவுள் அவங்களெல்லாம் இப்படி பண்ணிச்சதுக்காருன்னா என்ன பைத்தியமா கடவுள்? அவன் கர்மாவை அனுபவித்து அதிலிருந்து உருப்பிட்டால் தான் அவனுக்கு நல்லது. இல்லைனாக்கா அவன் உருப்பிட மாட்டான். ஒன்று தீர்ந்த உடனே அடுத்தது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குவான். ஸோ கர்மாவை கழிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நான் இதுக்கு முன்னே சொன்னதில்ல, வாந்தி வந்தால் எடுத்துடணும், பைதி வந்தால் போயிடணும், தும்மல் வந்தால் தூமிடணும்.
गुरु मात पिता गुरु बंधु सखा, गुरु मात पिता गुरु बंधु सखा, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम। तुम प्रेम हो, तुम करुणा हो, तुम प्रेम हो, तुम करुणा हो, तुम मोक्ष हो मेरे सांब शिवा, तुम मोक्ष हो मेरे सांब शिवा। गुरु मात पिता गुरु बंधु सखा, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम। तुम प्रेरणा तुम साधना, तुम प्रेरणा तुम साधना, तुम आराधना मेरे सांब शिवा, तुम आराधना मेरे सांब शिवा। गुरु मात पिता गुरु बंधु सखा, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम। प्रियतम तुम ही हृदयानंद तुम ही, प्रियतम तुम ही हृदयानंद तुम ही, प्राणनाथ तुम ही मेरे सांब शिवा। तुम भक्ति हो, तुम शक्ति हो, तुम भक्ति हो, तुम शक्ति हो, तुम मुक्ति हो मेरे सांब शिवा, तुम मुक्ति हो मेरे सांब शिवा। गुरु मात पिता गुरु बंधु सखा, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम, तेरे चरणों में स्वामी मेरा कोटि प्रणाम, कोटि कोटि प्रणाम। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ